நம்ம ஒரு ஒரு மேட்ச் இன்டர்வியூல தோனி முடிச்சுட்டு இந்த முறை குவாலிஃபை ஆனா ஓகே, இல்லனாலும் நம்ம அடுத்த வருஷத்துக்கான டீம் ரெடி பண்ணணும் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா. பெர்விஸ் வரல, இப்ப பெர்விஸ் வந்துட்டான். பெர்விஸ் அடுத்த ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கே ஃபீல்டிங் பேட்டிங் வேற லெவல். சிஎஸ்கேல அவன்கிட்ட ஒரு குவாலிட்டி இருக்கு. அந்த ஃபீல்டிங்ல கேட்ச் பேட்டிங் ஒருத்து வருமா? மிடில் ஆர்டர்ல எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல பிளேயர் அது மட்டும் இல்ல கிடைச்சிருக்கான். ஓப்பனிங்ல ரெண்டு நியூ பிளேயர்ஸா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க, பாத்ரேவும் ஷைக் ரஷீதும். ஓகேவா ப்ரோ? ஒன்னும் இல்ல ப்ரோ, சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணி அடுத்த வருஷம் டீம் பாருங்களேன். ருத்ராஜோ இல்ல வந்து ஷைக் ரஷீதும் ஓப்பனிங் ஒன் டவுன். ஓகேவா? இப்ப 3ல யார் ஆடுறா? சாம் கரன். சூப்பரா நேத்து மேட்சுக்கு எனக்கு தேவையில்லாத ஷாட் ஒண்ணு கூட இல்ல, அவ்வளவு கிளீனா ஆடினா, சூப்பரா ஆடினா. டைமிங் கேப் ஒரு மெச்சூர்ட் சாம் கரன், சுட்டி பையன் சாம் கரன் இல்ல, மெச்சூர்ட் சாம் கரன் சூப்பரா ஆனா. 3 4ல டிவால் பிரேவிஸ், 5ல ஜடேஜா, 6ல சிவகுபே. நான் கால்ல கூட விழுறேன், கால்ல கூட விழுறேன். தீபக் கூடாக்கு முன்னாடி இறங்குங்க ஐயா. யாருக்கையா நீங்க? தீபக் கூட எதுக்கு? தீபக் கூட இருந்த இடத்துல அஸ்வின் யூஸ் பண்ணிருந்தோம்னா ஒரு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷனா கூட வேஸ்ட் ஆகும். ஒரு மேட்ச் கூட ஆடல ப்ரோ. 22 ரன் ஒரே ஒரு மேட்ச் ஆடினா அது 26 பாலுக்கு என்னமோ இது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு இன்னிங்ஸ் கூட ஆடலாம், அவ்வளவுதான். ஹூடாவும் தேவையில்ல, திரிபாத்தியும் தேவையில்ல. இவனுக்கு 2 பேரும் அந்த ஹூடா இடத்துல அஸ்வின் விளையாட்டம் இல்ல இன்னொரு யங்ஸ்டரை கண்டுபிடிச்சு இன்னொரு யங்ஸ்டர் விளையாட்டோம்னு வைங்களேன், அவ்வளவுதான். நம்ம அன்சுல் கம்போது அப்புறம் பத்திரானா மறுபடியும் ப்ரோ ஒரு வருஷம் மிஸ் ஆயிடுச்சு, அடுத்த வருஷம் மறுபடியும் சான்ஸ் கொடுக்கலாம். நான் பத்திரானா அப்புறம் நம்ம மறுபடியும் இதுல ஆக்ஷன்ல தான் புது பிளேயர் எடுத்தா உண்டு. அதான் மினி ஆக்ஷன் பெருசா வராது, பெருசா 3 வருஷத்துக்கு ஒரு தான் பெருசா வரும். பாப்போம் அடுத்த வருஷம் வந்து சிஎஸ்கேக்கான டீம் ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க. ருத்ராஜ் மட்டும் உள்ள வந்துட்டோம், ஓப்பனிங் ஸ்ட்ராங் ஆயிடுமா? போன மேட்ச் ஓப்பனிங்ல கொஞ்சம் சொதப்பிட்டாங்க, பினிஷிங்ல கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. பினிஷிங்லயும் ஒரு ஆல்ரவுண்டர்னா தீபக் கூட பிளேயரே இல்லைங்க, அவர் பிளேயரே இல்லைங்க. ஐயா கால்ல விழணும்னு சொன்னா கூட வந்து விழுறாங்க. என்ன காப்பாத்துங்க, நான் போய் எத்தனை பேர் அசிங்கப்படுறது? எப்படிதான் நீங்க பெங்களூர்ல வந்து சிஎஸ்கே பிளேயரா ரசிகரா இருக்கீங்க? ஐயா மேட்ச் முடிச்சுட்டா அதுல துண்டு போட்டுதான் வெளில போறேன், என்னால போகவும் இல்லை. இந்த வருஷம் வந்து விராட் கோலியோட பீக்குன்னு நினைக்கிறீங்களா? 2016 வாய்ப்பே. விராட் கோலி ஸ்ட்ரைக் ரேட் இல்ல, ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க தெரியுமா, இது இந்த வருஷம் வந்து விராட் கோலி பயங்கரமா விளையாடுறாரு. 2016 விராட் கோலி நான் சொல்றேன் கேளுங்க, 18வது ஓவர்ல 50 ரன் இருப்பாப்ல. டிவிலியர்ஸ் வந்து செஞ்சுரி 128, 20th ஓவர்ல செஞ்சுரி பாத்துக்கங்க. கடைசி 2 ஓவர்ல 52 ரன் அவன் மட்டும் வச்சிருப்பான். இது இப்ப இருக்கிற கோலி இந்த மாதிரி ஆட சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். பீக் விராட் கோலின்னு நான் ஒத்துக்கிறேன். 2016 விராட் கோலிலாம் மறுபடியும் விராட் கோலியா வந்தாலும் முடியாது, அதுதான் பீக்னா. அதே மாதிரி 2022 ஒரு வருஷம் 900+ பட்லர் கூட அவனால பெரிய இன்னிங்ஸ் ஆட முடியும் ப்ரோ. இந்த வருஷம் ஒரு நல்லா தான் இருக்கான், அவர் ஒன்றும் சொதப்பெல்லாம் இல்லை. பட் ஆனா 22 அவன் வேற லெவல். எல்லாருக்கும் ஏதோ ஒரு வருஷம் நல்லா பீக்ல இருப்பாங்க ப்ரோ. இன்னொன்னு கவனிச்சிங்களா, மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கிற எல்லா மேட்சுமே ஹர்திக் பாண்டியா பெர்ஃபார்ம் பண்ணல, மும்பை இந்தியன்ஸ் தோக்குற எல்லா மேட்ச்லயுமே ஹர்திக் பாண்டியா. ஆமா, கேகேஆர் கூட ஒரு மேட்ச் அடிப்பான 91 ரன் 34 பாலுக்கு என்னமோ அடிச்சிருப்பாப்ல, அந்த மேட்சா தோத்துருப்பாங்க. பாண்டியா அடிச்சா தோத்துறது. அதான் ரோஹித் வேற சும்மா இது சும்மா ஜாலிக்கு. ஆனா ஹர்திக் பாண்டியா இந்தியாக்கான தரமான வரலாம் சொல்ல முடியாது. நான் பார்த்ததுல பினிஷர்ல, அதாவது இப்ப ஓவராலா டோனி இருந்தா எவ்வளவு ரன்னாலும் அடிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை டோனி ஃபர்ஸ்ட். டோனி வேற வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்ததுல பாண்டியா தான். பாண்டியா இருந்துட்டா லாஸ்ட் ஓவர்ல 20 ரன்னாலும் அடிக்க முடியும்ன்ற நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை தான் நான் சொல்றேன், அடிக்கிறானா இல்லையோ. கோலி இருந்தா கூட ஓகே, நான் ஃபுல்லாலாம் ஏத்துக்க மாட்டேன், ஒரு 70%. அது வந்து டோனி தான். அது அப்ப இருக்கிற டோனி எல்லாம் டோனி அடிச்சிடுவாரு எப்படியா இருந்தாலும்.
கண்ண மூடின்னு போய் விளையாடுவாரு. 15 ரன் லாஸ்ட் ஓவர்ல எத்தனை மேட்ச் முடிச்சிருக்காரு வச்சு அக்சர் பட்டேல 12 2 பாலுக்கு உமேஷ் யாதவே அது லாஸ்ட் ஒரு பாலுக்கு 2 ரன் ஸ்லோ பாலா போட்டுருவோம். இல்லாட்டி அந்த மேட்ச்ல இன்னும் நின்னு பேசுவோம். அந்த மேட்ச்லாம் நின்னு பேசியிருக்கோம். அதான் அதே மாதிரி ஒரு தடவை இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் போது பிராவோ ஸ்லோ பால் போட்டு எட்ஜ் ஆகி ஸ்லிப்ல கேட்ச் அடிச்சிருந்தா அப்பவே ரெக்கார்டு. அப்பவே பயம் அடிச்சிருந்தா அப்பவே ரெக்கார்டு. இந்தியா ஹையஸ்ட் சேசிங் T20ல 243 என்னமோ. அப்பவே தோனினா பயம். சரி ப்ரோ, பஞ்சாப் பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு மும்பை சொல்லிட்டேன். பஞ்சாப் டீம்லாம் ஃபாரினர்ஸ் வந்து யாராவது ஒரு ஃபாரினராவது பெரிய பிளேயர் இருப்பாங்க. இப்ப இருக்கிற டாப் 4 டீம்ல பஞ்சாப்ல மட்டும்தான் யாருமே இல்லை. அப்படி அதாவது அப்படி இருந்தும் டீம் நல்லா இருக்குன்னா இந்தியன் பிளேயர்ஸ் பயங்கரமா விளையாண்டுட்டு இருக்க காரணம் தான். 2 அன்கேப்டு இந்தியன் பிளேயர்ஸ் விளையாடுறானுங்களா? அந்த மாதிரி எந்த டீம் கிட்டயும் இல்ல ப்ரோ. அன்கேப்டு இந்தியன் பிளேயர்ஸ் ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் இல்லாமலே அன்கேப்டு இந்தியன் பிளேயர்ஸ் இல்ல. நேத்து விளையாட்டுல டாப் 5 இந்தியன் ஃபாரின் பிளேயர் நம்பி இல்ல அந்த டீம். அதனால வின் பண்ணிட்டு இருக்காங்க. பவுலிங்ல மட்டும்தான் மார்க்கோ ஜான்சன். அடிக்கவே முடியல. ஒயிடு போட்டாலும் பரவாயில்ல. நான் ஒயிடுல தான் வைக்கிறான். ப்ரோ எனக்கு ஒரு ஆசை, இந்த 3 வருஷத்துல இந்த வருஷம் அடுத்த 2 வருஷத்துல ஒரு வருஷம் பஞ்சாப் ஜெயிச்சா. நீங்க வந்து யாருக்காக சொல்றீங்க தெரியல. சொல்றீங்க அதான் சொல்றேன். அக்காவுக்கு ஒண்ணு ப்ரோ. அங்க ஒரு காவியா மார்க் மட்டும் கப் வேணுமா? அது கூட 2016. ஓகே, ஒரு கப் அடிச்சிட்டாங்க. சோ எங்களுக்கு ஒரு கப். ஆமா, அக்காக்காக வின் பண்ணலாம், தப்பு இல்ல. அக்கா பிரீத்தி அக்கா பாவம். தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஒரே மாதிரி தான். குருசாமி ஆயிடும். இந்த வருஷம் குருசாமி தான். சஞ்சீவ் காவியா மார்க் கூட சில நேரத்துல டென்ஷனா வராங்க. அங்க இருந்து பாத்துட்டீங்களா? அக்கா பாருங்க, தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி ஒரு ஃபீல் பண்றாங்க. அக்காவுக்கு சரி படிச்சா தப்பு இல்ல. பட் இருந்தாலும் பங்காளி தான் அடிக்கும். என்ன ப்ரோ, நிறைய பேர் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்காங்க RCBC MI தான் ஃபைனல் வரும்னு. வந்ததுன்னா எப்படி இருக்கும்? பாப்போம். பஞ்சாப் நீங்க எந்த விதத்தை தோக்கடிப்பீங்க? அவங்க கிட்ட பேட்டிங் இல்லையா, பவுலிங் இல்லையா, ஃபீல்டிங் இல்லையா ப்ரோ. சூப்பர் டீம் ப்ரோ. அவங்கனால பேஸ் பவுலர்ஸையும் ஆட முடியும், ஸ்பின்னர்ஸையும் ஆட முடியும். அவன் சூப்பர் டீம். என்ன கேட்டா மும்பைக்கு அப்புறம் இருக்கிற பெஸ்ட் டீம். இல்ல மும்பை ஈக்குவலான பெஸ்ட் டீம். பட் இருந்தாலும் மும்பை கிட்டத்தட்ட IPL ஆஸ்திரேலியா மாதிரி அவங்களுக்கு குறைச்சி எடுத்து போட முடியாது. வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியா கிளம்பி வந்துருவாங்க இல்ல, அந்த மாதிரி உனக்கு சிஎஸ்கேவும் அந்த மாதிரி தான். பட் இந்த டீம் கொஞ்சம் சில நேரத்துல இந்தியா மாதிரி ஆடுறாங்க. சிஎஸ்கே இந்த முறை பிளே ஆஃப் போயிடுச்சு. இதுக்கு எலிமினேட்டட் இல்ல, கஷ்டமா இருக்கு சிஎஸ்கே ரசிகரா. சரி, ஒரு எண்டு கார்டு மட்டும். ஓகே ப்ரோ, அடுத்த வீடியோல பாப்போம். ஓகே ப்ரோ, பை.